வேலிகளிலெல்லாம் சும்மா தாங்க படர்ந்துருக்குது இந்த கோவக்கொடி. இந்த கோவக்கீரையை யாருமே பயன்படுத்துறதில்ல. இந்த கோவக்கீரை நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குதுங்க. ரத்தத்தில் சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க, அப்புறம் தோல் வியாதி இருக்கிறவங்களாம் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அதெல்லாம் படிப்படியாக நல்லா சுகமாயிருதுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் கோவத்தலை நல்லா சூப்பராக தளைஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா தலைன்னு சூப்பராக இருக்குது. நம்ம இந்த கோவக்கீரையை இப்போ நம்ம சமையலுக்காக பறிக்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு பாருங்கள். கோவக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்துட்டோம். இதை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்க, கீரைகள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு. பொரியலுங்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோவக்கீரை பொரியலுக்கு தேவையான பொருள்லாம் அரிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். சட்டி காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம். கடுகு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுடலாம். காரத்துக்கு ஒரு 3 மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். மிளகாய் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்க கோவத்தலையை அதில் சேர்த்திடலாம். கீரை பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். கீரை கொஞ்சம் வேகத்துக்கு தண்ணி பத்தலை. இது வரைக்கும் நம்ம தண்ணியே ஊற்றல, நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டால் போதும். அந்த தண்ணியிலே வெந்துடும். பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தேங்காய் திருவலை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். பாருங்க, கீரை பொரியல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம்.
வச்சுங்க. சாப்பாட்டில் கழிஞ்சு பாப்பா கொடுத்துக்கலாம். இந்த கோவக்கீரை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா